அனைவருக்கும் வணக்கம். சட்டமறிவோம் நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 43 சந்திக்கலாம். கற்றறிந்த பேரறிவாளர்கள் அரசியல் படுத்துவதற்காக, அரசியலை நிர்ணயம் செய்வதற்காக அரசியல் நிர்ணய சபையிலே டாக்டர் அம்பேத்கர் போன்ற முதுபெரும் தலைவர்களெல்லாம் இருந்து இந்த மாபெரும் உச்சபட்ச சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அவர்களை போன்ற அரசியல் படுத்தப்பட்ட, அரசியலை கல்வியால் கற்ற தலைவர்கள் இருந்ததால் தான் இன்றைக்கு இந்த ஜனநாயகம் இந்தியாவில் இருக்கிறது. ஆனால் சமீபத்தினுடைய அரசியல் நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது அரசியல் படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை அதிகமாகவே இருக்கிறது. ஆர்டிகிள் 43, இந்திய தேசம் ஒரு பொது உடைமை தேசத்தை நோக்கி செல்ல வேண்டும், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், இந்த நாட்டில் ஏழை, சாமானியர், விளிம்பு நிலை மக்கள், பிற்படுத்தப்பட்ட, இதர பிற்படுத்தப்பட்ட, பட்டியல் சாதியினர், பட்டியல் பழங்குடியினர் என்ற வேற்றத்தாழ்வுகள் இல்லாமல் அனைவருக்கும் உணவு, உடை, இருப்பிடம், அத்தியாவசிய தேவைகள், கல்வி, மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்கின்ற நோக்கில் சம வேலைக்கு சம ஊதியம், லிவிங் வேஜ், டிக்னிட்டி ஆஃப் தி லைஃப் மெயின்டெனன்ஸ் செய்யப்பட வேண்டும் என்று, வாழ்க்கை ஊதியம், கண்ணியமான வாழ்க்கை, அவர்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கிற வகையிலான ஊதியம் வழங்க வேண்டும் என்பதை அரசாங்கங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்டிகிள் 43 சொல்கிறாங்க. லிவிங் வேஜ் ஆர்டிகிள் 21 ஏற்கனவே சொல்லுது, தனி மனித சுதந்திரம், வாழ்வதற்கான சுதந்திரம், பேசலாம். அது 19 சொல்லுது. பர்சனல் லிபர்ட்டி, அரசியலமைப்பில் வாழ்வதற்கான சுதந்திரம் இருக்கிற பொழுது வாழ்க்கை பொருளுதவி வேண்டும் என்று அரசாங்கங்கள் மக்களுக்கு உறுதி சொல்ல வேண்டும். ஆக இந்த 43 பிரகாரம் இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலாவது சமவேளைக்கு சம ஊதியம் என்பதை நாம் எட்டியிருக்கிறோமா என்று சொன்னால் ஐயப்பாடு தான். இன்றைக்கு ஆண்கள், பெண்கள் ஊதிய விகிதம் வேறு வேறாக இருக்கிறது. அரசாங்க வேலையை தவிர்த்து தனியார் நிறுவனங்கள் இன்றைக்கு நேர்முகத் தேர்வு மூலமாக எடுக்கிற வேலைகளை தவிர்த்து 60% மனித உழைப்பால் மட்டுமே, ஹியூமன் ரீசோர்ஸ் என்று சொல்லப்படுகிற மனித உழைப்பால் மட்டுமே நிகழ்ந்து கொண்டிருக்கிற அத்துணை தொழில் சார்ந்த வேலைகளிலும் ஆண்களுக்கு ஊதிய விகிதம் வேறு, பெண்களுக்கு ஊதிய விகிதம் வேறு. அதிலும் 14 வயசுக்கு மேற்பட்டு 21 வயதுக்குள் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஊதிய விகிதம் வேறு. ஆக இந்த 3 விதமான ஊதிய விகிதத்தோடு தான் இன்றைக்கு அரசில் இந்த நாட்டில் ஊதிய விகிதம் இருக்கிறது. அப்போ ஆர்டிகிள் 43 கான்ஸ்டியூஷன் அமைக்கும் பொழுது வைத்திருப்பதற்கான நோக்கம் என்று நாம் பார்க்கிற பொழுது, வாழ்வதற்கு சுதந்திரம் இருக்கிற பொழுது வாழ்க்கைக்கான பொருளுதவி, வாழ்க்கைக்கான ஊதியம் கிடைக்க வேண்டும். குறைந்தபட்ச ஊதிய சட்டம், ஓய்வூதிய சட்டம், பணிக்கொடை வழங்கக்கூடிய சட்டம், ஊக்க ஊதியம் வழங்கக்கூடிய சட்டம், கர்ப்பிணி பெண்களுக்கு பேறுகால விடுமுறை சம்பளத்தோடு வழங்கக்கூடிய சட்டம், இதெல்லாம் இருந்த பொழுதும் கூட இன்றைக்கும் முதலாளித்துவம் மேம்பட்டு இருப்பதாலே தொழிலாளர்களினுடைய உழைப்பை உறிஞ்சி ஊதியம் அதிகம் பெறக்கூடிய, லாபம் அதிகம் பெறக்கூடிய தொழில் நிறுவனங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியான ஊதியத்தை வழங்குவதற்கு முன்வரவில்லை. இன்றைக்கு இந்த நாட்டில் பல பஞ்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. ஒரு பஞ்சாலை இயங்கினால் 1000 குடும்பங்கள் வாழ முடியும். ஆனால் அன்றைக்கு தொழிற்சாலை சட்டங்கள், தொழிலாளர் சட்டங்கள் வந்த காலகட்டங்களில் இந்த பஞ்சாலைகளில், நூற்பாலைகளில் முறையாக சட்டப்படியாக பென்ஷன் வழங்கப்பட்டது, ஊக்க ஊதியம் வழங்கப்பட்டது, வார விடுமுறை வழங்கப்பட்டது, போனஸ் வழங்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் முதலாளிகள் என்ன யோசிக்கிறார்கள், தொழிலாளர்களுக்கு ஏயா சட்டப்படி சம்பளம் கொடுக்கணும், நம்ம லாபம் ஈட்டியாச்சு, கம்பெனியை இழுத்து மூடு, அவன் ஊதிய விகிதம் கூட கேட்குறானா இழுத்து மூடிட்டு போ, கடனா மஞ்சள் நோட்டீஸை விட்டுரு, இன்சால்வன்சி சொல்லிடு, நம்மக்கிட்ட சொத்து இருக்குது விற்றுட்டு போ, டெபாசிட் போட்டு, இப்படி பல நூற்பாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. பல்வேறு விஷயங்களை இந்த ஆர்டிக்கிள் சம்பந்தமாக நாம் பேச முடியும். ஆகவே ஆர்டிக்கிள் 43 அரசாங்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய நெறிமுறையாக இருந்தாலும் கூட அரசாங்கம் விரைவில் இதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக, ஒரு மனிதனுடைய உழைப்பில் எத்தனை கலோரி செலவாகிறதோ அதை பொறுத்து ஊதிய விகிதம் வேண்டும். இன்றைக்கு நாட்டில் தூய்மை பணியாளர்களுக்கு என்ன சம்பளம்,
ஒரு பள்ளிக்கூடத்திலே 2 நேரம் கழிப்பறையை சுத்தம் செய்யக்கூடிய தூய்மை பணியாளருடைய ஒட்டுமொத்த மாத சம்பளம் அதிகபட்சம் 8000 ரூபாய். 1500 2000 பிள்ளைகள் படிக்கக்கூடிய அந்த கழிப்பறையில், பள்ளிக்கூடத்தினுடைய கழிப்பறைக்குள்ளே உள்ளே போய் வர முடியுமா? வீட்டில் 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் கழிப்பறை 2 நாள் சுத்தம் செய்யாவிட்டால் உள்ளே போயிட்டு வர முடியாது. அப்போ எவ்வளவு தூரமான ஒரு சானிடேஷனுக்குள்ளே அவங்க சுகாதாரத்தை மேம்படுத்த செல்லக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களுக்கு என்ன சம்பளம்? ஒன்றும் இல்லை, பேரூராட்சி நகராட்சி ஊராட்சிகளில் சுத்தம் செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு என்ன சம்பளம்? நாம் இன்றைக்கு எத்தனையோ சர்க்கார் வந்திருக்கு, நாங்கள் காந்தி ஆட்சி கக்கன் ஆட்சிலாம் சொல்கிறாங்க, மாற்றங்கள்னு சொல்கிறாங்க. கீழிருந்து சம்பள விகிதத்தை மாற்றணும். ஒருத்தர் லஞ்சம் வாங்குறான்னா அந்த ஆஃபீஸுக்குள்ளே 1.5 லட்சம் வாங்குறவன் அதிகாரி, 70,000 வாங்குறவன் சூப்பரண்டன்ட்டு, 50,000 வாங்குறவன் அசிஸ்டண்ட்டு, 30,000 வாங்குறவன் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, வெறும் 7,000 வாங்குறவன் அலுவலக உதவியாளர் ஓஏ. அவன் லஞ்சம் வாங்காமல் என்ன செய்வார்? சார், சம்பள விகிதம் என்பதை உழைப்பை பொறுத்து நிர்ணயம் செய்யுங்கள். நாங்கள் IAS IPSஐ நம்ம மறுக்கலை. உயர்ந்த படிப்பு சிரமப்பட்டு படித்து வருகிறார்கள், அவர்களுடைய சம்பள விகிதம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மற்ற ஊதிய விகிதங்களே அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கடைநிலை பணியாளர் வரையில் ஊதிய விகிதத்தை ஒழுங்குபடுத்தும் பொழுது லஞ்சத்தை நாம் ஒழிக்க முடியும். அதேபோல் உழைப்பை அதிகமாக செலவழிக்கக்கூடிய மக்களுக்கு சரியான ஊதியத்தை வழங்குகிற அந்த லிவிங் வேஜ் என்பதை ஆர்டிகிள் 43 கீழாக அரசாங்கங்கள் முன்வந்து கொடுத்தால் லஞ்ச லாவண்யத்திற்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஆகவே வாழ்வதற்கான உரிமை இருக்கிற பொழுது வாழ்க்கை நடத்துவதற்கான ஊதியம் கிடைப்பதை அரசாங்கங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்த ஆர்டிகிள் சொல்கிறது. மற்றொரு சட்டப்பிரிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.